ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு தேவையான 28% 30% வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். கிடையாது, வைட்டமின் B9 அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, ஃபோலேட் ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. தக்காளி நீங்கள் ரசம் வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு தக்காளியை நீங்கள் அதில் கரைச்சி விட்டுடலாம். இப்போ புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் இல்லை சிஓபிடி மாதிரியான நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தக்காளி அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். அது ரொம்ப குறிப்பாக பச்சையாக இருக்கக்கூடிய தக்காளியில் சமைக்கப்பட்ட தக்காளி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ப்ராஸ்டேட் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு குறிப்பாக விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே அதிகப்படுத்தும். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது இல்லை டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்ற ஆண்கள் எல்லாரும் தக்காளியில் ரொம்ப குறிப்பாக நாரஞ்சு